வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம ஸ்கெடியூல் படி இன்னைக்கு யூனிட் 6 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6ல் வெங்கடேசன் புக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வெங்கடேசன் புக்கு வச்சும் ஸ்கூல் புக்கு ரெண்டையும் வச்சு கம்பைல் பண்ணி தான் நடத்த போகிறேன். அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக பார்க்க வேண்டியது யூனிட் 6ல் பாளையக்காரர் முறை தான். இந்த பாளையக்காரர் முறை எவ்ரி எக்ஸாமில் 2 கொஸ்டின் வருது. இப்போ நம்ம பாளையக்காரர் முறையை பற்றி பார்க்கலாம். பாளையக்காரர் முறை ஆரம்பிச்சதுக்கான பின்னணி இருக்குது. விஜயநகர ஆட்சி கீழே நம்ம தமிழ்நாடு இருக்கிறப்ப பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அதுக்கு இராணுவ ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. அந்த ஆளுநர்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அமரநாயக்கர்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள் வந்து அமரநாயக் தானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நமக்கு நாயக் சிஸ்டம் உருவாகுது. அடுத்து இந்த மாதிரி ஒரு நாயக்கர் தான் வந்து மதுரையில ஒர்க் பண்றாரு. அவருடைய பேர் தான் விஸ்வநாத நாயக்கர். இவர் மதுரையை சேர்ந்த பாளையக்காரர் நாயக்கர். அவரோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா அரியநாதர். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 1529 கரெக்டா 1529 இந்த பாளையக்காரர் முறையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும்தான் பாளையக்காரர் முறையை ஆரம்பிச்சாங்களா? கிடையாது. மதுரையை தாண்டி செஞ்சிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. செஞ்சி நாயக்கர்களும் இந்த பாளையப்பட்டு முறைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பாளையப்பட்டு முறையினாலும் சரி, பாளையக்காரர் முறையினாலும் சரி, ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். அப்போ தமிழ்நாட்டில் 2 பிளேஸ் நமக்கு ஆணி வேற இருக்கு. இந்த பாளையக்காரர் முறை ஆரம்பிச்சது மதுரை பிளஸ் செஞ்சி. நமக்கு புக்ல மதுரை மட்டும்தான் இருக்கும். வெங்கடேசன் புக்ல செஞ்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால செஞ்சி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இதுதான். சரி, இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களா பாளையக்காரர் முறைனா? கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் காகத்திய பேரரசுன்னு சொல்லி ஒரு எம்பையர் இருந்திருக்காங்க. அந்த மன்னர் பேர் என்னன்னா பிரதாபருத்திரன். பேரரசு பேர் என்னன்னா காகத்திய பேரரசு. மன்னர் பேர் என்னன்னா பிரதாபருத்திரன். அவங்க தான் வந்து வாரங்களை தலைமையிடமா கொண்டு ஃபர்ஸ்ட் டைம் பாளையக்காரரை ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே யாரு அப்படின்னா பாளையக்காரர் சிஸ்டம் அறிமுகப்படுத்தினது பிரதாபருத்திரன், வாரங்கள் கேபிட்டலா கொண்டது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் செஞ்சியில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து எப்படி சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டுல 16th செஞ்சுரியில இந்த விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் பாளையக்காரர் வந்து சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, பாளையக்காரரும் சரி நாயக்கரும் சரி எந்த பகுதியை ஆர்ஜினா கொண்டவங்க, எந்த பகுதியிலிருந்து அதிகமாக வந்தவங்க அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. பாளையக்காரர்களை வந்து பாலமும் சொல்லி தெலுங்குல அழைப்பாங்க, பாளையம் சொல்லி தமிழில் அழைப்பாங்க. இதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஆந்திராக்காரங்க தமிழ்காரங்க 2 மிக்சடாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் பாளையக்காரர்களும் சரி நாயக்கர்களும் சரி. இதனால அவங்க நிர்வாகத்துக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி 2ஆக பிரிச்சிடுறாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாளையம்ங்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னா ராணுவ முகாம். இது வந்து வெங்கடேசன் புக் படி ராணுவ முகாம். நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிற்றரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 2 புக்கையும் கம்பைல் பண்ணி தான் நடத்துகிறோம். அதனால கவலைப்படாதீங்க, குழப்பாது. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்க நிர்வாக வசதிக்காக கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் பிரிக்கிறாங்க. ஏன்னா தெலுங்கு மக்கள் தமிழ் மக்கள் 2 கலந்து இருக்கனால கிழக்கு பாளையத்தை வந்து தெலுங்கு மக்களுக்கும் மேற்கு பாளையத்தை வந்து தமிழ் மக்களுக்கும் பிரிச்சிடுறாங்க. அப்போ கிழக்கு பாளையங்கள் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி. இந்த கடல்குடிங்கிறது வந்து நமக்கு வெங்கடேசன் புக்ல கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்னெப் கடல்குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னெப்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடியை கடைசியா ஸ்னெப் கடல்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிழக்கு ஞாபகம் வந்துடும். கிழக்கு தவிர மேற்கு மீதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மேற்குல வந்து என்னென்ன ஊர் இருக்குன்னா ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், சிவகிரி, அழகாபுரி. இப்போ மேற்குனாவே மேற்கு தொடர்ச்சி மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைனாவே கிரி புரின்னே வரும். கிரினா மலை தான் குறிக்கும். அப்போ கிரி புரி குறிச்சினாலும் மலையை தான் குறிக்கும். அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். பாளையக்காரர் முறை வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னா விஜயநகர ஆட்சி கீழே தமிழ்நாட்டில் பல பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. அந்த பல பகுதிகளுக்கும் வந்து ராணுவ ஆளுநர்களாக போட்டாங்க. அந்த ஆளுநர்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அமரநாயக்கர்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி வந்து அமரநாயக் தானங்கள். சரி, இந்த மாதிரி போட்ட ஒரு பாளையக்காரர் தான் மதுரையில் போட்ட விஸ்வநாத நாயக்கர். அவர் அமைச்சர் அரியநாதரோட ஹெல்ப்போட 1529 பாளையக்கார சிஸ்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறாரு. சரி, தமிழ்நாட்டில் அங்கே மட்டும் தானே மையப்புள்ளினா? கிடையாது. செஞ்சிங்கிற ஒரு இடத்துலையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த 2 இடம் மதுரை பிளஸ் செஞ்சி, இந்த 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வந்து தமிழ்நாடு கிடையாது. காகத்திய பேரரசு பிரதாபருத்திரன் வாரங்கள் ஆட்சி செஞ்சவர் தான். வாரங்களை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? இது வரைக்கும் சொல்லிட்டேன். இங்கே வந்து நிர்வாக ரீதியாக 2ஆக பிரிக்கிறாங்க. தெலுங்குல வந்து பாளையத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பாலமுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பாளையம்னு சொல்லுவாங்க. பாளையம் வந்து ராணுவ முகாமை குறிக்கும், சிற்றரசும் குறிக்கும். 2 புக்கில் இருக்கிறதும் நான் சொல்லிட்டேன். பாளையத்தை வந்து நிர்வாக ரீதியாக 2ஆக பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் சொல்லி பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையத்தை வந்து தெலுங்கு பேசுறவங்க, மேற்கு பாளையம் வந்து தமிழ் பேசுறவங்க வந்துடுது. இந்த கிழக்கு பாளையத்துக்கு நான் ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். ஸ்னெப் கடல்குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி. மீதி இந்த மேற்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தின இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மதுரையை வந்து மறுசீரமைக்கிறாரு. இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த அகலிகள்லாம் வந்து நல்லா விரிவாக்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாளையங்களை வந்து 72 பாளையங்களை பிரிச்சிருப்பாங்க. அது நாங்கள் மென்ஷன் பண்ணல, இங்க பாத்துங்க. 72 பாளையங்களை இந்த விஸ்வநாத நாயக்கர் ஆரம்பிச்சு கொடுத்துருப்பாரு.
இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 72 பாளையங்களும் மெயின்டைன் பண்றதுக்காக மதுரையை சுத்தி வந்து ஒரு 72 இந்த டபுள் ஃப்ளோர் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று கட்டுறாரு. இது ஞாபகம் இந்த 72 டபுள் ஃப்ளோர் ஆஃபீஸ் மாதிரி பாளையக்காரர் கட்டினது யாருன்னு சொல்லி கேட்பாங்க, விஸ்வநாத நாயக்கர் தான். ஓகேங்களா, இதை வந்து ஒருத்தர் டெமாலிஷ் பண்றாரு, அதாவது இடிக்கிறாரு. யார் அப்படின்னா 1841 பிளாக் பன் அப்படிங்கிறவர். பிளாக் பன் இப்போ இடிக்கிறாங்க எரிக்கிறாங்கன்னாவே பன்னு தானே சொல்லுவோம், பன் எரிக்கிறது அப்படின்னு ஞாபகம். இவர் வந்து இதை இடிச்சு மதுரை விரிவாக்கம் பண்றதுக்காக இது இடிச்சிடறாரு. ஓகேங்களா, அடுத்து பாளையக்காரருடைய கடமைகள் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட். எந்த கடமை இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, பாளையக்காரர் வந்து வரி வசூல் பண்றது ஒரு முக்கியமான கடமை. அவங்க 3ல ஒரு பங்கு வந்து நாயக்கர்கள் கொடுத்துடணும். வரி வசூல் பண்ணதுல 3ல ஒரு பங்கு நாயக்கர்கள் கொடுத்துடணும். 3ல 2 பங்கு வந்து பாளையக்காரர் வந்து அவங்களுடைய அந்த படையை மெயின்டைன் பண்ணிக்கிறதும் அவங்களுடைய செலவுக்கு வச்சுக்கணும். இதுதான் அவங்களுடைய அந்த வரி வசூல் பண்ற ஃபார்மேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும், அடுத்து நீதியை வழங்கணும். அதாவது இந்த பஞ்சாயத்து பண்றது, சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்றது, மக்களை பாதுகாக்கிறதெல்லாம் இவங்களுடைய கடமைகள். அடுத்து இவங்க ஊரை வந்து காவல் காக்கணும். இந்த காவல் காக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் புக்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அரசு காவல் அல்லது படிக்காவல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதாங்க இவங்களுடைய கடமைகள் முடிஞ்சு. சரி, இப்போ அவங்க அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பாளையம் எப்படி உருவாகுது அப்படின்னா பல கிராமங்கள் சேர்ந்தது தான் பாளையம். இந்த பாளையத்துக்கு ஒரு பாளையக்காரர் இருப்பாரு, அந்த பாளையக்காரருக்கு மேல நாயக்கர் இருப்பாங்க. இப்படிதான் அந்த அடுக்கு இருக்கும், ஹையார்கி இருக்கும். அப்புறம் இந்த பாளையக்காரருக்கு வந்து ஹெல்ப் பண்ண அமைச்சர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க. இந்த அமைச்சர் வந்து அமைச்சர் வரைக்கும் பார்க்கணும், சேனாதிபதி வரைக்கும் பார்க்கணும். ரெண்டாவும் ஆக்ட் ஆவாரு. அதனால அமைச்சர் வந்து சேனாதிபதி வேலையும் செய்யணும். பல சேனாதிபதிகளுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா தளவாய். இந்த தளவாய் வந்து ஒரு பாலமா செயல்படுவார். நாயக்கருக்கும் பாளையக்காரருக்கும் ஒரு பாலமா செயல்படுவார். இப்போ எப்படிங்க பிஎம் சொல்லுவோம், பிரசிடென்ட்டுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் பாலமா பிஎம் செயல்படுவாரா, அந்த மாதிரி தான் இந்த தளவாய் வந்து இந்த நாயக்கர்களுக்கும் இந்த பாளையக்காரருக்கும் ஒரு பாலமா செயல்படுவார். இந்த நாயக்கர் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த தளவாய் மூலியமா தான் பாளையக்காரருக்கு கம்யூனிகேட் பண்ணிப்பார். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த பாளையக்கார ஆட்சி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ராணுவ முடியாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வருவாய்க்கான மூலதனம். இவங்க வந்து விளைநிலத்தை சார்ந்துதான் இருந்தாங்க. விளைநிலத்திலிருந்து வர வரி தான் அரசாங்கத்துக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருந்துச்சு. அதாவது வளமான விளைநிலம்னா அது அரசாங்கமே வச்சுக்கும், மீதி நிலத்தை தான் விவசாயிகளுக்கு கொடுக்கும், அது குத்தகைக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ விவசாயிகளுக்கு வந்து டோட்டலா 2 கடமை இருந்துச்சு. ஒன்று வந்து விவசாயிகள் அந்த குத்தகைக்கு இருக்கிற நிலத்துக்கு வந்து வரி செலுத்தணும், பிளஸ் அவங்க வந்து போர் கூட்ட போர் வீரனாகவும் போகணும். அப்போ எக்ஸாம்ல கேட்பாங்க, பாளையக்காரர் சிஸ்டம் இருக்கிறப்ப விவசாயிகள் வந்து போர் வீரனா இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிடையாது, போர் வீரனா இருந்தாங்க, அதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து விவசாயிகள் வந்து வரி கட்டணும், அதாவது 50%. இதுக்கும் வரைமுறை இல்லை. இந்த 50% வாங்கி தான் பாளையக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொது செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 50% வரைமுறை இல்லாதனால இந்த விவசாயிகள் வரி வந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க, வரி ஏய்ப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து இவங்க பாளையக்காரர் வரி வசூல் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கு இடையேயான போராட்டம் சொல்லி சொன்னது யார் அப்படின்னா கே ராஜையன். அடுத்து இவங்க ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா ஊர்காவல் முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தலக்காவல் முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஊர்காவல் முறைன்னா திருட்டு நடக்கிறது, கொலை நடக்கிறது, இதெல்லாம் தடுத்து ஊரை காக்கிறதா இந்த ஊர்காவல் முறை. ஓகேங்களா, இது வந்து விஜயநகர் பீரியட்ல இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் பீரியட்ல வந்திருக்கு, அது அப்படியே வந்து பாளையக்காரர் பீரியட்ல அப்படியே கன்டினியூ ஆயிருக்கு. அப்போ விஜயநகர் பீரியட்ல கிடையாது, நாயக்கர் பீரியட்ல வந்திருக்கு, அது அப்படியே பாளையக்காரர் டைம்ல அப்படியே கன்டினியூ ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து இவங்க ஒரு படை வச்சிருந்திருக்காங்க, அதோட பேர் வந்து தற்காப்பு படை. இதை வந்து மொத்தம் 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அமரும் படை, கட்டுப்படி பணியாளர்கள், கைக்கூலி. இந்த அமரும் படை யாருன்னா இந்த அரசருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, அரசர் பக்கத்திலே இருப்பாங்க, அதனால இவங்க நம்பிக்கைக்குரியவர்கள். அடுத்து வந்து கட்டுப்படி பணியாளர்கள் யார் அப்படின்னா இந்த போர்க்கருவி செய்யக்கூடியவங்க. இது கூட நான் ஷார்ட்கட் சொல்றேன். இந்த கருவி செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க, கூலி எனக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா, கட்டுப்படி ஆகாதும்பாங்க. அப்போ கட்டுப்படி பணியாளர்கள்னா போர்க்கருவி. இந்த 2 பேர், இந்த அமரும் படையாளர்களுக்கும் இந்த கட்டுப்படி பணியாளர்களுக்கும் வந்து நிலத்தை வந்து மானியமா கொடுப்பாங்க. செய்யற வேலைக்கு வந்து நில மானியமா கொடுக்கப்படும். அடுத்து வந்து இந்த கைக்கூலி அப்படின்னா இப்போ வந்து இந்த படையில ஆள் வந்து பற்றாக்குறையா இருக்கிற டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தொழில் கிடையாது. கைக்கூலி கூலிக்கு மாரடிக்கிறவங்கன்னு கூட புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லாதப்போ இவங்க வந்து கொள்ளைன்னு சொல்லி அப்படியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். போர் முறையை பத்தி பார்க்கலாம். அதாவது இவங்களுடைய தாக்குதலை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து கோட்டை, இன்னொன்னு வந்து காடு. கோட்டையில இருந்தா கோட்டைக்குள்ள இருந்தே தாக்குவாங்க. கோட்டைக்குள்ள போய் இவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அடுத்து வந்து காட்டுல இருந்தாங்க அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. மேக்சிமம் இவங்களுடைய போர் முறை எப்படி இருக்குன்னா கொரில்லா போர் முறையா தான் இருக்கும். அப்போ வந்து இவங்க தாக்குதல் 2 தான், கோட்டை இன்னொன்னு காடு. ஓகேங்களா, அடுத்து வந்து இது ஒரு டேட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். தமிழ்நாட்டில் வந்து டோட்டலா 100+ பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அடுத்து மதுரையில மட்டும் அந்த விஸ்வநாத நாயக்கர் ஆரம்பிச்சப்ப மதுரையில மட்டும் 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து விஜயநகர் பீரியட்ல, அதாவது விஜயநகர் அந்த ஆட்சி செஞ்ச அந்த பரப்பளவு மொத்தம் சேர்த்து 200 பாளையம் இருந்துச்சு. ஓகே, அப்ப விஜயநகர்னா 200, தமிழ்நாடுனா 100, மதுரைனா 72. அடுத்து வந்து கொங்கு நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 10 வலிமையான கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இருந்ததுலேயே இந்த 4லயும் எதுல ஹையஸ்ட் பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொங்கு நாடு தான் ஆன்சர். இது மெயின்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. 1690s என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மதுரை நாயக்கர்கள் வந்து டைரக்டா ஆற்காடு நவாப் கீழே வராங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஆற்காடு நவாப் இங்க இருக்க மாட்டாங்க, விஜயநகர் தான் இங்க இருக்கும். அது கீழே நாயக்கர்கள் பாளையக்காரர்கள் இருந்துச்சு. இந்த 1690s என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆற்காடு நவாப் அவங்களுக்கு கீழே மதுரை நாயக்கர்கள், அவங்களுக்கு கீழே பாளையக்காரர்கள். ஏன்னா 16th செஞ்சுரியிலேயே நான் விஜயநகர் வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த சினாரியோ தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 1736 இந்த ஆண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாப் வந்து இந்த நாயக் சிஸ்டமே பிடிச்சி டெலீட் பண்ணிடுறாங்க. அப்ப நாயக் சிஸ்டம் எப்ப டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 1736 ஆற்காடு நவாப் வந்து மதுரை நாயக்கர்களை தூக்கி விட்டு டைரக்டா ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்லே பாளையக்காரர் வராங்க. அப்ப கூட பாளையக்காரர் வந்து ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டி தான் இருந்தாங்க. அப்ப கூட பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை வருது? 1750s தான் பிரச்சனை வருது. இந்த 1750 சினாரியோ இந்த மதுரை நாயக்கர்களை விட்டுருங்க. இப்போ வந்து டைரக்டா ஆங்கிலேயர்கள் கீழே ஆற்காடு நவாபு, அது கீழே பாளையக்காரர்கள், இப்படிதான் இருக்கு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாபை வச்சு ரொம்ப பிரஷர் பண்ணி பாளையக்காரர்கிட்ட வரி வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது மொத்தமாக ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாளையப்பட்டு முறை. இது வந்து விஜயநகர ஆட்சிக்குள்ள தமிழ்நாடு இருக்கிறப்ப தமிழ்நாடு பல பகுதிகளை பிரிக்கிறாங்க. அந்த பல பகுதிகளுக்கு வந்து ராணுவ அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. அந்த ஆளுநருக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா அமரநாயக்கர்கள். அவங்களுடைய பகுதிகளுக்கு வந்து அமரநாயக் தானங்கள்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நாயக்கர் தான் வந்து மதுரையில் ஒர்க் பண்றாரு. அவரோட பேர் என்னன்னா விஸ்வநாத நாயக்கர். அவரோட அமைச்சரோட பேர் என்னன்னா அரியநாதர். இவங்க வந்து 1529 பார்த்தீங்கன்னா இந்த பாளைய சிஸ்டம் உருவாக்குறாங்க. 72 பாளையங்களை உருவாக்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும்தானா கிடையாது, ஆரம்ப புள்ளி வந்து செஞ்சிலி இருக்கு. செஞ்சிலி வந்து இந்த பாளையப்பட்டு முறையை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரதாபருத்ரன் சொல்லி வாரங்களை தலைமையிடமா கொண்டு ஆட்சி செஞ்ச காகத்திய அரசர் பிரதாபருத்ரன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இதோட வந்து இந்த பாளையப்பட்டு முறை முடிஞ்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாளையக்காரரும் சரி நாயக்கர்களும் சரி எங்கிருந்து வராங்க அப்படின்னா ஆந்திரால இருந்து தான் வராங்க. இந்த 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாளையக்காரர் வந்து தனியாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து பாளையம். பாளையம் வந்து நிர்வாக வசதிக்காக ரெண்டா பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு கலந்ததா இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னா ஆந்திராக்காரங்க அதிகமானு சொல்லி. அப்ப தெலுங்குக்காரங்களும் தமிழ்காரங்களும் அதிகமா இருக்கனால ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் கிழக்குக்கு மட்டும் ஷார்ட்கட் சொன்னேன். ஸ்னெப், சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறம் கடல்குடின்னு ஒன்று 5 இருக்கு. அடுத்து இந்த 5 ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா வெஸ்ட் வந்து ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து பாளையம் வந்து பாலம்னு சொல்லி தெலுங்குல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து பாளையம் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாளையம்ங்கிறது வந்து ராணுவ முகாம குறிக்கும், சிற்றரசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட இது வந்து பாளையம் கம்ப்ளீட் ஆச்சு, பாளையப்பட்டு முறையும் கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்து வந்து இவங்களோட கடமைகள் என்ன பண்ணணும்? வரி வசூல் பண்ணணும். 3ல் 1 பங்கு வந்து நாயக்கர்களுக்கு கட்டணும். மீதி 3ல் 2 பங்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாளையக்காரர்கள் இவங்களுடைய செலவுக்கும் படையை பராமரிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து அவங்களுடைய வரி வசூல் பண்ற முறை. அடுத்து இவங்களோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பல கிராமங்கள் சேர்ந்ததா பாளையம். இந்த பாளையத்துக்கு வந்து தலைமை தாங்கிறது வந்து பாளையக்காரர். ஓகேங்களா? இந்த பாளையக்காரருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அமைச்சரும் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அமைச்சர் வந்து சேனாதிபதியாகவும் ஆக்ட் ஆகணும். இந்த பல சேனாதிபதிகள் சேர்ந்தவங்களுக்கு தலைமை தாங்கிறது வந்து தளவாய். இந்த தளவாய் யாருன்னா கம்யூனிகேட்டரா இருப்பாரு. நாயக்கர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் ஒரு கம்யூனிகேட்டரா இருப்பாரு. இப்ப இருக்கிற பிஎம் மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாலமா பிஎம் இருக்கிற மாதிரி தளவாய் அப்போ இருந்திருக்காரு. அப்போ இந்த அமைப்பு ஓரளவு கம்ப்ளீட் ஆச்சு. இந்த பாளையக்காரர் ஆட்சியை வந்து ராணுவ முடியாச்சுன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அடுத்து இவங்க வருவாய், இவங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா விளைச்சல் தான். அதனால விளைநிலம் வந்து அரசர்களே வச்சுப்பாங்க. மீதி நிலத்தை விவசாயிகள் கொடுத்தாலும் குத்தகைதாரர் தான் இருக்கணும். அப்போ விவசாயிகளுக்கு வந்து டோட்டலாக 2 கடமை தான். ஒன்று வந்து வரி வசூலுக்கு வந்து வரி வந்து செலுத்தணும், இன்னொன்று வந்து போர் வீரனாகவும் ஆக்ட் ஆகணும். அப்போ விவசாயிகளுக்கு 2 கடமை. விவசாயிகள் வந்து ரொம்ப வறுமை கோட்டில் தான் இருந்தாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, இதை நாங்கள் சொல்லலை. ஓகேங்களா? அப்போ வருவாய் முடிஞ்சு. அடுத்து இவங்க ஊர்காவல் முறைன்னு ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஊர்காவல் முறை வந்து விஜயநகர் பீரியட்ல இல்ல, கீழே நாயக்கருக்கு பீரியட்ல கண்டினியூ ஆகி அப்படியே பாளையக்காரர் முறையில் வருது. இந்த திருட்டு கொலை இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த ஊர்காவல் முறையை கொண்டு வந்தாங்க. இந்த ஊர்காவல் முறைக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தலக்காவல்னு சொல்லி சொல்லுவாங்க. இது முடிஞ்சு. அடுத்து தற்காப்பு படை. தற்காப்பு படையில டோட்டலா 3 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அமரும், இன்னொன்று வந்து கட்டுப்பிடி, இன்னொன்று வந்து கைக்கூலி. அமரும் வந்து அரசர் கூடயே இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள். அடுத்து வந்து அந்த கட்டுப்படி வந்து அந்த போர் கருவிகளை செய்யறவங்க, அந்த கருவி வந்து கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து கைக்கூலி வந்து ஆள் தேவைப்படுறப்ப மட்டும்தான் போவாங்க. இவங்க ஒரு டெம்பரரி மாதிரி தான், இவங்களுக்குன்னு ஒரு வேலை கிடையாது. அதனால இவங்க வந்து கொல்லன்னு சொல்லி போனாங்க. அவ்வளவுதான் இந்த தற்காப்பு படையில. அடுத்து இவங்க போர் முறையே வந்து மேக்ஸிமம் கொரில்லா போர் முறை மாதிரி தான் இருக்கும். 2 தான் இவங்க போர் யுக்தியை. ஒன்று கோட்டைக்குள்ள இருந்து தாக்குறது, இன்னொன்று வந்து காட்டுக்குள்ள இருந்து தாக்குறது. அவ்வளவுதான். கோட்டைக்குள்ள இருந்து தாக்குனாங்கன்னா அவங்கள தாக்கி வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். காட்டுக்குள்ளனாலும் மறைஞ்சு நின்று தான் தாக்குவாங்க. இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து பிரிட்டிஷ் என்ட்ரி. கரெக்டாக பார்த்தோம்னா 1750s வந்து பிரிட்டிஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆற்காடு நவாபு கீழே பாளையக்காரர் வராங்க. அப்புறம் ஆற்காடு நவாபு வச்சு வற்புறுத்தி வரி வசூல் பண்றதுனால தான் கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அதுலேருந்து தான் நம்ம புலித்தேவர் வராங்க. அது அடுத்த கிளாஸ்ல நம்ம புலித்தேவர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.